இறைவன் மீது பற்று வந்துவிட்டால் பக்தனின் வேண்டுதலுக்கும் காணிக்கைகளுக்கும் எல்லையே இல்லை. ஆம், இதோ கும்பகோணத்தைச் சேர்ந்த பேர் சொல்ல விரும்பாத பக்தன் இறைவன்பால் கொண்ட அன்பால் கொடுத்த காணிக்கை. பெங்களூரில் இருந்து கிட்டத்தட்ட 50 பேர் திருச்செந்தூரை நோக்கி விதவிதமான மலர்கள், விதவிதமான காய் கனிகள், ஏன் கரும்பு, இப்படி பலவிதமான தோரணங்களை அமைக்க புறப்பட்டு சூரசம்ஹாரமான இன்று வந்துவிட்டார்கள் திருச்செந்தூரார் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு. இதோ வாருங்கள் மலர் அலங்காரங்களை. சூரசம்ஹார தினத்தன்று காலையில் யாகசாலையில் யாக குண்டலம் வளர்ப்பு, இறைவனுக்கு அபிஷேகம், பகை வெல்லும் தினம் என்று பகைவனை அழித்து அவனுக்கு ஆசி கூறும் தினமும் ஆகும். இன்றைய தினம் திருக்கோயில் வளாகத்தில் முன் மண்டபத்தில் சம்மங்கி, ரோஸ், பேரி, இப்படி விதவிதமான மலர்களால் அலங்கார தோரணங்கள், ஏன் கரும்புத்தோர், கரும்புகளை சுற்றிலும் கட்டி வைத்து அங்கு சோளத்தட்டைகளை அமைத்து அதன் மீது தேங்காய் தோரணம், அன்னாச்சி பழம், ஆப்பிள், விதவிதமான இலைகள், வாசனை இலைகள், இப்படி ஒரு பக்தனின் ஆசை இறைவனுக்கு வழங்கினான் காணிக்கையாக. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த தோரணம், மலர் தோரணம் எல்லோரையும் மெய்சிலுக்க வைத்தது. காரணம் ஒருவரின் பக்தி. இந்த பக்திக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. சுப்பிரமணியருக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. தீராத பிரச்சனையில் தீர்க்கும் தினம், நோய் பிரச்சனையை தீர்க்கும் நிலம், மன அமைதி சஞ்சலமின்றி வெற்றியை தரும் தினம், பகை வெல்லும் தினம் இந்திய சூரசம்ஹார தினம். அன்றைய தினம் அலங்காரம், மலர் அலங்காரம், கனி அலங்காரம், ஏன் காய்கறி அலங்காரம், இப்படி ஒரு பக்தனின் வெளிப்பாடு, இறைவனின் அருளாசி. உங்களுக்காக பக்தம் யூடியூப் சேனல் இவற்றை படம்பிடித்து காட்டுகிறது. கண்டு மகிழுங்கள், அருளாசி பெற்றிடுங்கள் என வாழ்த்தும் பக்தம் யூடியூப் சேனல் பக்த கோடிகளுக்கு